வணக்கம். சமீபத்தில் படித்த ஒரு கவிதை, மலையும் அலையும் பேசிக்கிறது போன அந்த கவிதை. அது மலைக்கிட்ட அந்த அலை வந்து வீசிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் அந்த மலை சொல்லிச்சான், என் மீது மோதாதே, நான் பலமானவன், என் மீது மோதாதே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அலை சொல்லிச்சான், நான் பலவீனமானவன் என்றாலும் மோதிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லிச்சான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் மலையை காணவில்லை, அலை மட்டும் இருந்தது. பலமான மலையே காணவில்லை, ஆனால் பலவீனமான அலை இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அது முயற்சித்து கொண்டே இருந்ததுனால் அப்படின்னு அந்த கவிதை இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், இந்து மதத்தினுடைய மேன்மையை உலகத்திற்கே அறிவித்தவர் சுவாமி விவேகானந்தர். அவரு விவேகானந்தராக அறிவதற்கு முன்னால் ஒரு கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்காரு. நடந்துகிட்டு இருந்தவர் தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில் போய் நின்று தியானம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாராம். அவர் நினச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த படகுக்காரங்க கிட்ட சொன்னாராம், அந்த பாறைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் விடுவீங்களான்னு. அதுக்கு அந்த படகுக்காரன் 4 அணா கேட்டிருக்கான். இவர்கிட்ட அந்த 4 அணா இல்லை, ஏன்னா இவர் உண்மையான துறவி, அதனால் உண்மையான துறவிங்க கிட்ட அந்த காலத்தில் காசு இல்லை. இவங்க உடனே 4 அணா இல்லையே என்கிட்ட, அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு இல்லை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்ன உடனே இவரே குதிச்சு நீந்தி போக ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ நமக்கு ஒருத்தருக்கு போய் எல்லாரும் உதவி கேட்பது என்பது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நமக்கு அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் அந்த செயலை நிறுத்தாமல் தானே அந்த செயலை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பலம் யாரிடம் இருந்ததுன்னா விவேகானந்தர் கிட்ட இருந்தது. அவர் உடனே நீந்தி போய் அந்த இடத்துல தியானம் பண்ணுற இடம் இன்றைக்கும் விவேகானந்தர் பாறை என்று நாம் கன்னியாகுமரியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், முடிந்ததை எல்லாரும் செய்வார்கள். உலகத்தில் முடிந்ததை செய்வது என்பது சாதாரணமான விஷயம், முடியாததையும் செய்வதுதான் வெற்றிக்கான வாழ்ப்பு. நான் இப்படி சொல்கிறேன், முடிந்ததை செய்பவர்கள் எல்லாம் முடிவெட்டி கொண்டே இருப்பார்களாம், முடியாததை செய்பவர்கள் எல்லாம் முடிசூட்டி கொள்பவர்களாக இருப்பார்கள்னு ஒரு வாக்கியம் சொல்லுது. எப்பொழுதுமே அடுத்தவர்கள் முடியாததையும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிசூட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.